என்னதான் நம்ம வீட்டில் டேஸ்ட்டாக சாம்பார் வச்சாலும் இந்த ஹோட்டல் சரவணபவன் டிஃபன் சாம்பார் தனி டேஸ்ட் தான், அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த சாம்பார் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா 4-5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் முழுதனியாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 வெந்தயம், காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், கருவேப்பிலையில் போட்டு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற இந்த மசாலா தான் அந்த டேஸ்ட்டுக்கே காரணம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 5-6 வெந்தயம், இது கூட ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு முருங்கைக்காய், தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, நம்ம வேக வச்சிருக்க பருப்பு போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக சர்வ் பண்ணும்போது நெய் விட்டு சர்வ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.